திவ்ய சந்த மரிய தஸ்னேவிஸ் மாதாவின் அடைக்கலத்திலும் அரவணைப்பிலும் அருள் காவலிலும் வாழ்கின்ற அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் உளம் நிறை மகிழ்வோடு விழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடவுள் நமக்கென தந்த உயரிய உன்னதமான ஒரு கொடை அவருடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அன்னையாம் மரியா. இந்த அன்னையைத்தான் தன்னுடைய உயிரை தந்தையிடம் கையளிக்கும் முன் இவரே உன் தாய் என்று அன்பொழுக சீடர் வழியாக இனி வருகின்ற காலங்களுக்கு எல்லாம் அந்த இயேசுவை பின் செல்கின்ற சீடர்களுக்கு உலகத்தாயாக அவர் தந்து சென்றார். எனவேதான் இந்த அன்னை உயரிய கொடை, இறைவனுடைய உன்னத பரிசு நம் அனைவருக்கும். இந்த ஒரு எண்ணத்தில்தான் அலை அலையாய் ஆயிரக்கணக்காய் எல்லா இடத்திலும் இந்த அன்னை மரியாவை நாம் நாடி வருகிறோம், தேடி வருகிறோம், அவர் புகழ் பாடுகிறோம், அவர் வழியாக இறை ஆசியை யாசிக்கின்றோம். இந்த மாலை ஆராதனையில் மரியாவின் ஆன்மீகம் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்தித்து பார்க்க அன்போடு அன்பு மக்களே அழைக்கப்படுகின்றோம். மரியாவின் ஆன்மீகம் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டேன். அவர் மறை மாவட்டத்தின் ஆன்மீக தோட்டத்தில் பல மக்களுக்கு பல சகோதர சபையினருக்கு உதவி செய்தவர், சமயத்தாருக்கும். அவர் சொன்னார், அதற்கு என்ன தயக்கம்? மரியாவுடைய ஆன்மீகம் ஒரே ஒரு இறை சொற்றொடரில் அடங்கி விடுகிறது. ஆழமான அனுபவம் கொண்ட ஒருவர், ஆன்மீகவாதி. அவர் எளிதாக சொன்னார், நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய சொற்படி நிகழட்டும், இதைவிட என்ன ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு கேட்டார். இன்று ஆன்மீகம் அல்லது அருள் வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இதுவாக நாம் நினைப்பது எல்லாம் கடவுளோடு நமக்குள்ள ஒரு உணர்வு, நெருங்கிய தொடர்பு. அது எங்கு சாத்தியமாகும்? தனியாக ஒரு இறைவேண்டல் செய்வது, குடும்பமாக இணைந்து வந்து வேண்டுவது, அன்பியத்தில் இணைந்து வந்து ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவது, ஆலயத்தில் வந்து வழிபாடுகளை கொண்டாடுவது, திருப்பலிகள், திருவிழாக்கள் என ஆண்டவருக்கு செலுத்துகின்ற ஆராதனைகளும் வழிபாடுகளும். இதில் என்ன ஐயமும் தயக்கமும்? உண்மைதான். பொதுவாக இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருப்பது உண்டு. ஆண்டவரோடு நாம் கொள்ளுகின்ற உறவுதான் ஆன்மீகம், அருள் வாழ்வு. ஆனால் அது ஆலயத்தோடு, அங்கு நிகழ்கின்ற வழிபாடுகளோடு, நாம் கொண்டாடுகின்ற திருப்பலிகளோடு, இல்லை என்றால் ஆண்டு தோறும் வருகின்ற திருவிழாக்களோடு, நான் செய்கின்ற இறைவேண்டலோடு நின்று விடுகிறதா என்றால் அது இல்லை. இது அருள் வாழ்வின் ஆன்மீகத்தின் ஒரு பக்கம், ஒரு பரிமாணம் என்றால் பெரிதொரு பக்கமும் பரிமாணமும் இருக்கிறது. அது என்ன இன்னொரு பரிமாணம், இன்னொரு பக்கம் என்று கேட்டால், பிறரோடு நமக்குள்ள உறவு, நாம் கொண்டிருக்கின்ற விழுமியங்கள், மதிப்பீடுகள், நம்முடைய நிலைப்பாடுகள், அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற செயல்கள், இவை யாவுமே இந்த அருள் வாழ்வில் ஆன்மீகத்தின் மறுபக்கம் என்று சொல்லலாம். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா சொல்கிறார் என்றால் அவரிடம் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. தன்னை முழுமையாக இறைவனுக்கு களியளிக்கிறார். அதே வேளையில் அந்த நம்பிக்கை செயல்களாக அவருடைய வாழ்விலும் மலர்கின்றன, மாறுகின்றன, பரிணமிக்கின்றன. இதையே யாக்கோபு தன்னுடைய எழுத்தில் மிக அருமையாக சொல்வார். தன்னுடைய மடலிலே தம்மிடம் நம்பிக்கை இருக்கிறது என ஒருவர் சொல்லி அதை செயலில் காட்டாவிட்டால் என்ன பயன்? நம்பிக்கை மட்டும் ஒருவருக்கு மீட்பு தர முடியுமா? இதுதான் அவர் எழுப்புகின்ற கேள்வி. ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. அன்றாடம் ஆலயம் வருகிறேன், இறைவேண்டல் செய்கிறேன், திருப்பலியில் பங்கேற்கிறேன், நற்கருணை அருந்துகிறேன், ஒப்புரவில் பங்கேற்கிறேன் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் அந்த நம்பிக்கை மட்டும் மீட்பு தருமா
என்ற கேள்வி அவர் எழுப்புகிறார். நம்பிக்கை அடித்தளம், கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த அடித்தளத்தில் ஏதோ ஒன்று கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அது செயலில் காட்டப்படவில்லை என்றால் பயன் என்ன? உங்கள் நம்பிக்கை செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது உயிரற்றதாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படியாயின் ஒரு ஆன்மீகம் என்பது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அருள் வாழ்வு என்பது, ஒருபுறம் ஆழ்ந்த நம்பிக்கை, இறைப்பற்று, இறைவனிடம் ஒருவர் தன்னை முழுமையாக கையளிக்கின்ற தற்கையளிப்பு நிலை, அவரோடு நான் கொண்டாடுகின்ற உறவு, அது பிரிக்க முடியாத உறவு எச்சூழலிலும். ஆனால் அது எங்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டும்? என்னுடைய அன்றாட வாழ்வில், என்னுடைய சிந்தனையில், நான் சொல்லுகிற என்னுடைய சொற்களில், உடனிருப்போடு நான் பகிர்ந்து கொள்வதில், இல்லை என்றால் என்னுடைய நிலைப்பாடுகளில், நான் கொண்டிருக்கின்ற என்னுடைய விழுமியங்களிலும் மதிப்பீடுகளில், அதையும் கடந்து என்னுடைய அன்றாட நற்செயல்பாடுகளில். இதுதான் ஒரு ஆன்மீகம் என்பதை அன்பு மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடியொற்றி அல்லது இதனுடைய வெளிச்சத்திலே, பார்வையிலே அன்னை மரியாளுடைய வாழ்வை சற்று ஆய்வு செய்வதனால், இல்லை என்றால் ஆழ புரிந்து கொள்வதனால், நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை இன்றும் தொலைத்து நிற்கிறோம் என்பதை சற்று கண்டுகொள்ள முடியும். மரியா திறம்பட இதை புரிந்து கொண்டார். அவர் நம்பினார், கேள்விகளை எழுப்பினாரும் நம்பினார். இது எங்கனமாகும் என்ற கேள்வி எழுப்பினார். உலகில் கேள்விப்பட்டதில்லையே, நடைமுறைக்கு சாத்தியம் அல்லவே, ஒவ்வாத ஒன்றை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் அவர் கேட்டது. ஒரு கன்னி எவ்வாறு கருத்தாங்க இயலும்? கடவுளையே கேள்வி கேட்க துணிந்தார். ஆனால் அவருக்கு சொல்லப்படுவதனால் அவர் அதை நம்பினார். நான் ஆண்டவருடைய அடிமை. இந்த நம்பிக்கை மிக ஆழமானது. அது அவருடைய வாழ்வின் இறுதி வரைக்கு எடுத்துச் சென்றது. ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த நம்பிக்கையில் அவர் ஊன்றி இருந்தார், வேரூன்றி இருந்தார், ஆழ ஊன்றி இருந்தார். அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடம் இருந்தது. தன்னுடைய மகனை மதிமயங்கி விட்டான் என்று கேள்விப்பட்டவுடனும், இல்லை என்றால் கல்வாரிக்கு இழுத்துச் சென்று சிலுவையில் அறைய செய்கின்ற பொழுதும் அவர் நம்பினார். நான் ஆண்டவருடைய அடிமை என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அதையும் கடந்து அவர் அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் தந்து கொண்டே இருந்தார். பல வேளைகளில் நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மீகம் என்பதை ஆலயத்தோடு நிறுத்தி விடுவது உண்டு. சில வேளைகளில் கடந்து ஏதோ வெளியே செய்வது உண்டு. ஆனால் இந்த ஆன்மீகத்தின் நிகராக, அதே போன்ற சரி பாதியாக நம்முடைய இன்னொரு பக்கம் பரிமாணம் இருக்கிறதா? அன்னை மரியாவிடம் நாம் கேட்டு பார்ப்போம், அவரிடம் கற்றுக்கொள்ளலாம். அப்படியாயின் அவருடைய 3 பணிகளை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய பணிகளில் மிக துலக்கமாக நிற்பது ஆறுதல் தருகின்ற ஒரு பணி. இக்காலத்திற்கு நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பணி என்று நான் கருதுகிறேன். ஆறுதல் தருகின்ற பணி. உடனிருக்கின்ற மாந்தருடைய நிலையை கண்ணுற்று உடனிருக்கின்ற பணி. மரியா ஆண்டவரிடமிருந்து தூதுரையை கேட்ட பிறகு மரியா உடனடியாக எழுந்து புறப்பட்டு விரைந்து சென்று யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றார். ஐம்கரின் என்கின்ற ஊர். அது எலிசபெத்துடைய ஊர், சக்கரியாவுடைய ஊர். எனவே அவர் உடனடியாக அங்கு செல்கிறார். ஆண்டவரிடமிருந்து செய்தி கேட்டவுடன் நாளை செல்லலாம், தாமதித்து செல்லலாம் என்று அவர் எண்ணவில்லை. அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி எல்லாம், முதிர் வயதிலேயே உன்னுடைய உறவினர் யாருமே அவரை கருத்தாங்க முடியும் என நினைக்கவில்லை, கருவுற இயலாதவர் என்று கருதப்பட்ட, சமுதாயத்தில் இகழப்பட்ட உன்னுடைய உறவினர் கருத்தாங்கி இருக்கிறார். அவர் உடனே புறப்பட்டு விரைந்து சென்று அந்த யூதேய மலை நாட்டிற்கு சென்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய இளைஞர்களுக்கு, உலக இளைஞர்களுடைய அந்த நாளுக்கு தந்த செய்தி இதுதான். அன்பு இளைஞர்களே, நாளை மறுநாள் இன்னொரு நாள் என காத்திருக்காதீர்கள், மாறாக இன்றைய காலத்தின் தேவைகளுக்கு விரைந்து செல்லுங்கள், பணி செய்யுங்கள் என்று சொன்னார். மரியாவை முன்னுதாரணமாக காட்டினார்.
அந்த இளம் பெண் எவ்வாறு உடனடியாக புறப்பட்டு ஏறத்தாழ 160 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற அந்த மலை நாட்டிற்கு ஏறத்தாழ 5 அல்லது 6 நாட்கள் பயணப்பட்டு அவர் சென்றாரோ, அதே போன்று எத்தனை கடினம் இருந்தாலும், எத்தனை தொலை இருந்தாலும், இன்னல் உறுகின்றவர்கள், அல்லல் உறுகின்றவர்கள், அழுகின்றவர்கள், அரற்றுகின்றவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக செல்லுங்கள், பணி செய்யுங்கள் என்று சொல்கிறார். சிறந்த எடுத்துக்காட்டு அவர் மரியா. விருப்பத்தோடு செல்கிறார். அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. கபிரியேல் தூதர் கூட சொல்லவில்லை. ஆனால் அந்த விருப்பத்தோடு செல்கிறார். செல்வதோடு நின்று விடவில்லை, உற்ற துணையாக இருக்கிறார். ஏறத்தாழ 3 மாதம் இருந்ததாக லூக்கா அருமையாக குறிப்பிடுகிறார். குழந்தை வருவது வரை காத்திருந்து உதவி செய்கிறார். இதுதான் மரியாவுடைய பண்பு. இன்று அவரிடமிருந்து இந்த ஆறுதல் தருகின்ற பணியை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம்? இன்று இந்தியாவிலே கேரளாவுக்கு அடுத்த நிலையில் முதியோர் அதிகம் இருக்கின்ற ஓர் இடம் தமிழ்நாடு. ஆக இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக முதியோர் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. இந்தியாவில் அதிகமான ஆயுள் கொண்டோர் இங்குதான் இருக்கிறார்கள். 73 ஆண்டுகளும் 4 மாதங்களும் சராசரியாக இந்தியாவில் அதிகமாக ஆண்டுகள் வாழுபவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது. இங்கு நல்ல மருத்துவ கட்டமைப்பு வசதி இருக்கிறது. அதையும் கடந்து நல்ல மருத்துவமனைகளும் சிகிச்சையும் தரப்படுகின்றன. நவீன மருந்துகள் இங்கு கிடைக்கின்றன. இல்லை என்றால் காப்பீடு இருக்கிறது, ஓய்வூதியம் இருக்கிறது, அல்லது இலவச பேருந்து பயணத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாயுமானவர் என்று நினைக்கிறேன், நம்முடைய வீடுகளை தேடி நியாய விலைக்கடையில் இருந்து மூத்தோருக்கான உணவு வருகிறது, உணவுப் பொருட்கள் வருகின்றன. இல்லை என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மூத்தோருக்கான பல அமைப்புகள், அன்பு சோலை என்று தொடங்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி பலவை தமிழ்நாட்டில் சிறந்த கட்டமைப்புகளாக இருக்கின்றன. எனவே ஆயுள் கூடி செல்வதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இங்கு இந்த கூட்டு குடும்ப சிதைவு அதிகமாக இருக்கிறது. தனிய குடும்பங்களாக வாழ்கின்ற ஒரு பண்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கவனிப்பார், இன்று பல முதியவர்கள் இன்று புறம் தள்ளப்படுகிறார்கள். பொருளாதாரத்தில் சார்ந்து வாழ வேண்டிய பாதுகாப்பு இன்மை இருக்கிறது, தனிமை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, வெறுமை என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். முதியோரான எலிசபெத்தை உடனடியாக விரைந்து தேடி சென்று அருகிருந்து உதவிய விருப்பத்தோடு அவருக்கு உறுதுணையாக இருந்த அன்னை மரியாவுடைய பணி நம்முடைய பங்குகளுக்கு வருமா? வந்தால் அது உண்மையான ஆன்மீகம். அன்னை மரியா காட்டுகின்ற முதல் பணி ஆறுதல் தருகின்ற பணி. இரண்டாவது, அன்னை காட்டுகின்ற அருமையான ஒரு பணி எதுவாக இருக்கும் என்றால், வெறுமனை ஆறுதல் தருகின்ற பணி மட்டுமல்ல, அவர் ஆற்றுப்படுத்துகின்ற பணியையும் செய்தார். அவர் சிறந்த கவுன்சிலர், நல்ல ஆற்றுப்படுத்தினர். நாம் அறிந்த நல்ல ஒரு இடம், அடிக்கடி நாம் செல்லுகின்ற திருமணம் கானாவில் நிகழ்ந்தேறுகிறது. மரியா, சீடர்கள், இயேசு என பலருமே வந்து செல்கின்ற பொழுது ரசம் தட்டி விட்டது, இல்லை, தீர்ந்து விட்டது. என்ன செய்யலாம்? யாருமே கவலை கொள்ளாத பொழுது அந்த உணர்வை தன்மையப்படுத்தி தனதாக மாற்றி பரிந்து பேசுகின்ற ஒரு பண்பு, பிறருடைய அந்த உள்ளத்தின் ஆழத்தின் இருக்கின்ற அழுத்தங்களை, மன வருத்தங்களை, கவலைகளை, சொல்ல உண்ணா துயரங்களை எல்லாம் ஒருவர் உணர்ந்து அருகில் இருப்பதுதான், உணர்ந்து பரிந்து பேசுவதுதான், அதற்கான வழியை காட்டுவதுதான் சிறந்த ஆற்றுப்படுத்துதலாக இருக்கிறார். இன்று எத்தனை பேர் குடும்பத்தில் அழுத்தங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த 4 சுவர்களுக்குள்ளே வாழ்கின்ற பெண்கள் எத்தனை, ஆண்களுடைய ஆதிக்கத்திலேயே இன்று வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்றவர்கள் எத்தனை, எத்தனை குடிகார கணவர்களை கொண்டு காண்டாண்டு காலமும் அழுது புலம்புகின்ற மோனிக்காக்கள் நம்ம நடுவே எத்தனை, எப்பொழுது திருந்துவார் என்று கவலையோடு காத்திருக்கின்ற பெண்கள் அதிகம் நம் நடுவிலே. இத்தனைய மன அழுத்தங்களுக்கு ஆள்படுகின்றவர்கள், இல்லை என்றால் திருமணத்திற்காக ஏங்கி நிற்கின்றவர்கள், பிறருக்கு கொடுக்க சீதனமோ வரதட்சணையோ எதற்குமே வழி இல்லாது தவித்து நிற்கின்றவர்கள், புரிந்து கொள்ள யார் இருக்கிறார் என்று தனக்குள்ளே புழுங்கி இருக்கின்றவர்கள், யார் அருகிலிருந்து அவர்களுக்கு செவிமடுப்பது, யார் மனம் திறந்து அவருடைய குறைகளையும் விண்ணப்பங்களையும் கேட்பது, மரியாவை போல இன்று அதை தேவைப்படுகிறது.
மரியா காட்டுகின்ற ஆட்டுப்படுத்துதல் பணி இந்த காலத்தின் அவசியம், தேவை என்பதை நாம் உணர வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் 2016ஆம் ஆண்டு, உங்களுடைய குடும்பம் ஒரு பள்ளிக்கூடம் போல் இருக்கிறதா? எங்கு மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் நல்லவற்றையும் கற்றுக்கொள்ளுகின்ற இடமாக உங்கள் குடும்பம் இருக்கிறதா? அதே போன்று அதே குடும்பம் நல்லவற்றை கற்றுக் கொடுக்கிறதா? படித்து முன்னேற வேண்டும் என்பது அல்ல, நல்ல மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற கல்வி சாலையாக உங்களுடைய குடும்பம் இருக்கிறதா? பிறரும் என்னை போல என்று காண்கின்ற பரந்த கண்கள், விரிந்த மனம் உங்களுக்கு அது தருகிறதா? இந்த சுற்றுச்சூழல் நம்முடையது, இயற்கை நமக்குரியது, இது நம்முடைய பொது இல்லம் என்ற ஒரு பொது நல உணர்வை அது உங்களுக்கு தருகிறதா? இரண்டாவது படிமம் அவர் சொல்லுவது, நம்முடைய குடும்பங்கள் ஓர் ஆலயம். எப்படி ஆலயத்தை புனிதமாக கருதுகிறோமோ அதே போன்று குடும்பங்களும் ஆலயங்களாக கருதப்பட வேண்டும். இங்கு இணைந்து இறைவேண்டல் செய்யப்பட வேண்டும். நமக்கென மட்டுமல்ல, இறைவனிடம் வேண்டுவது பிறருக்கென வேண்டுகின்ற ஒரு தளம் அங்கு வேண்டும். அஸ்ஸாமில் கொடுமழை என்றால், பலர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இடப்பெயர்ச்சி செய்யப்படுகின்றார்கள் என்றால், இல்லிடத்தை இழந்து தவிக்கிறார்கள் என்றால், துடித்து போய் அவர்களுக்காக வேண்டுகின்ற மனம் ஒரு சிறிய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க வேண்டும். கேரளாவில் கொட்டு மழையினால் மக்கள் அவதிப்படுகிறார் என்றால், என்னுடைய சிறிய இறைவேண்டலில் அந்த மக்களும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அங்குதான் இறை அழைத்தலும் உருவாகும் என்று சொல்வார் திருத்தந்தை. மூன்றாவது அவர் என்ன சொல்வார் என்றால், ஒரு குடும்பம் என்பது மருத்துவமனையாக இருக்க வேண்டும். இன்று இருப்பது போல காசுக்காக வளர்கின்ற மருத்துவமனை அல்ல, எதற்கென்றாலும் ஸ்கேன் செல்லுங்க என்று சொல்லுகின்ற மருத்துவமனை அல்ல, மாறாக காயப்பட்டு வருகின்றவர்களுக்கு நலம் தருகின்ற மருத்துவமனை. மன கவலையோடு வாழ்கின்ற கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ தலை சாய்த்துக் கொள்ள ஒரு இடமும் மடியும் தருகின்ற ஒரு மருத்துவமனை. இதான் திருத்தந்தை சொல்வார். அப்படியாயின் ஒரு குடும்பம் ஆற்றுப்படுத்துதலின் இடமாக அன்னை மரியாவை போல அன்பு மக்களை மாறித்தான் ஆக வேண்டும். மூன்றாவது, அன்னை மரியாவிடம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு அருமையான பணி, ஆறுதல் தருகின்ற பணி மட்டுமல்ல, ஆற்றுப்படுத்துகின்ற பணி மட்டுமல்ல, ஆற்றல் படுத்துகின்ற பணியும் கூட. ஆண்டவர் இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்களை விட்டுவிடாமல் அந்த இளைஞர் நடுவிலே இருக்கிறார். அவர்களோடு இணைந்து அவர் இறைவேண்டலில் ஈடுபடுகிறார். துவண்டு போயிருந்தவர்கள் மீண்டும் ஆண்டவர் விண்ணேற்றமானவரன், அவர்கள் தங்களுடைய தளர்வு நிலைக்கு வந்து விட்டார்கள். இனி என்ன செய்வது? ஆனால் ஒருங்கிணைப்பவர் ஒருவர், உடனிருந்தவர் ஒருவர், துணிவு தந்தவர் ஒருவர், ஆற்றல் படுத்தியவர் ஒருவர். அவர்கள் நடுவில் அன்னை மரியா. தன்னுடைய மகன் எதனை வாக்களித்தாரோ அதனை நம்பியிருங்கள். நிறை உண்மையை நோக்கி வருகின்ற தூய ஆவியார் உங்களுக்கு வருவார் என்பதை நினைவூட்டினார். உங்களை ஆற்றல் படுத்துகின்றவர், ஆண்டவர் இயேசு செய்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றவர், சிறந்த ஆலோசகராக இருக்கின்றவர், உங்களுக்கு அருளப்படுவார் என்ற ஒரு துணிவையும் ஆற்றலையும் அவர் தந்து கொண்டே இருந்தார் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாது, தொடக்க கால திரு அவையிலிருந்து சமத்துவமான ஒரு சமதர்ம சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். அது இறைவேண்டலிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் பிடுவதிலும் இல்லாது இருப்பவர்கள் யாருமில்லை என்று சொல்லும் அளவிற்கு பகிர்ந்து கொள்வதிலும் அவர் நிலைத்திருப்பதற்கு அந்த அன்னை ஆற்றல் படுத்தினார். அற்புதமான ஒரு பணி, இன்று தேவைப்படுகின்ற பணி, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நாம் தர வேண்டிய ஒரு பணி. ஏனென்றால் எளிதில் துவண்டு போகின்றவர்கள், பயன்படுத்தப்படுகின்றவர்கள், அதே வேளையில் தூக்கி எறியப்படுகின்றவர்கள் நம்முடைய இளைஞர்கள். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் கேள்வி எழுப்பது போல, உங்கள் இளைஞர்கள் எங்கிருக்கிறார்கள்? என்றாவது ஆலயத்தில் அதிக இளைஞர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் உலகம் வேறு. அப்படி நாம் ஆக்கி கொண்டோம். அவர்களுக்கு முன்னுரிமையோ முதன்மையோ பங்குகளில் தரப்படுவதில்லை. சில வேளைகளில் குடும்பங்களில் கூட தரப்படுவதில்லை. அவர் கண்டும் காணாமல் செல்லப்படுகின்ற நிழல் உருவங்களாக நம்முடைய பங்குகளில் இருக்கின்றார்கள். எங்கு இளைஞர் இயக்கம் இல்லையோ அந்த பங்கு இறந்து விட்டது என்று சொல்வார் திருத்தந்தை பிரான்சிஸ். எங்கு இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கங்கள் இருக்கின்றன, சொற்பமாய் சில இடங்களில் அங்கே இங்கே என நான் கண்டுகொண்டிருக்கிறேனே தவிர, அருள் பணியாளர்களுக்கும் பெரிதாக ஆர்வம் இல்லை. சில வேளைகளில் ஆயர்களுக்கும் இல்லை, மக்கள் நடுவிலும் அது இல்லை. நாம் தொலைத்து விட்டோம்.
எனவே இன்று அவர்களை தேட வேண்டி அவர்களுக்கு ஆற்றல் படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இல்லை என்றால் பல நேரம் அவர்கள் ஜந்தர் மந்தரில் கூடிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய கல்விக்கான தேடலுக்காக, தங்களுடைய விழுமியங்களுக்காக, வருங்காலங்களுக்காக, தங்களுடைய வேலைகளுக்காக இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உள விருப்பத்தோடு அவர்கள் நிற்பார்கள், இணைந்து நிற்பார்கள். ஆனால் அவளை தட்டி கொடுத்து ஆற்றல் படுத்துவதற்கு இன்று அதிக உள்ளங்கள் நம் நடுவே இல்லை என்பதுதான் உண்மை. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு குடில் கட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் உயிர்ப்புக்கு அந்த சிறுவத்தை எடுத்து வைப்பான்னு சொல்லுவாங்க. அவள் பங்குகளில், பங்கு பேரவையிலோ அது முடிவெடுக்கின்ற இடங்களிலோ சிறந்த பொறுப்புகளிலோ அவர்களை இருத்தி ஆற்றல் தருவதற்கு நம்மில் பலருக்கு விருப்பமே இருக்காது. ஆக ஆலயத்தில் வழிபாடுகள் நம்மை கண்டிப்பாக ஆண்டவரிடம் அழைத்து செல்கின்றன. அதுவே அடித்தளமாக இருக்கின்றன. அதை அனுபவமாக நாம் ஆற்றுகின்ற பொழுது, அது செயல்களாக விரிகின்ற பொழுதுதான் அந்த ஆன்மீகம் முழுமையடைகிறது. மரியாவிடமிருந்து இந்த 3 பாடங்களை நாம் கற்றுச் செல்லலாம். நம்முடைய பங்குகளுக்கு நாம் பெற்றுக்கொள்ளலாம், அதனை கலந்துரையாடலாம். இந்த நிகழ்காலத்திலிருந்து வருகாலத்துக்கு அன்னை மரியா காட்டுகின்ற இந்த பயணப்பாதை என்ன என்பதை இனம் கண்டு கொள்ளலாம். அது ஆறுதல் தருகின்ற பணிகளாக விரியட்டும். அது நாம் ஆற்றுப்படுத்துகின்ற பணிகளுக்கான வாய்ப்புகளுக்கான தேடல்களாக இருக்கட்டும். கடந்து ஆற்றல் படுத்துகின்ற நற்பணிகளாகவும் நம் நடுவே மலரட்டும். தன்னை நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சொற்படியே நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாவுடைய இந்த அழகுமிகு ஆன்மீகம் உங்களுடையதாய் என்னுடையதாய் மாற நற்கருணைநாதரிடம் நாம் வரம் கேட்போம்.